ஓம் சாந்தி. 18/3/2024. இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை சிந்தனை செய்து அனைத்து இடங்களிலும் ஒரே தலைப்பில் சொற்பொழிவு நடக்கும் விதமாக ஒரு தலைப்பை தேர்ந்தெடுங்கள். இதுதான் உங்களுடைய ஒற்றுமையாகும். கேள்வி: எந்த ஒரு உழைப்பை செய்து குழந்தைகளாகிய நீங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெற முடியும்? பதில்: கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகுங்கள். மற்றவர்களுடன் பேசும்போது ஆத்மா சகோதரன் என்று புரிந்து ஆத்மாவை பாருங்கள். பாபாவிடமிருந்து கேட்கின்றீர்கள் என்றாலும் புருவ மத்தியை பாருங்கள். சகோதர சகோதரர்கள் என்ற பார்வையின் மூலம் அன்பு மற்றும் சம்பந்தம் உறுதியாகிவிடும். இதுதான் உழைக்கும் காரியமாகும். இதன் மூலம்தான் மதிப்புடன் தேர்ச்சி பெற முடியும். உயர்ந்த பதவி அடையக்கூடிய குழந்தைகள் இந்த முயற்சியை அவசியம் செய்வார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது, இது மரண உலகமாகும். அதற்கு ஒப்பாக அமர உலகமும் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் சங்கர் பார்வதிக்கு அமரக்கதை சொன்னதாக காட்டுகிறார்கள். இப்போது நீங்கள் அமர உலகத்திற்கு செல்கிறீர்கள். சங்கர் கதை சொல்வது கிடையாது. கதை சொல்லக்கூடியவர் ஞானக்கடலான ஒரு தந்தையே ஆவார். சங்கர் ஒன்றும் ஞானக்கடல் கிடையாது கதை சொல்வதற்கு. இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்க வேண்டும். காலனின் மீது வெற்றி அடைவது எப்படி? இந்த ஞானம் அமரர்களாக மாற்றிவிடுகிறது. இதன் மூலம் ஆயுள் அதிகமாகிறது. அங்கே காலன் இருப்பது இல்லை. இங்கே நீங்கள் 5 விகாரங்கள் அல்லது ராவணன் மீது வெற்றி அடைவதன் மூலம் ராமராஜ்யம் அல்லது அமர உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். மரண உலகத்தில் ராவண ராஜ்யமாகும். அமர உலகம் ராமராஜ்யமாகும். தேவதைகளை ஒருபோதும் காலன் பிடிக்க முடியாது. அங்கே காலனுடைய யமதூதுவர்கள் இருப்பது இல்லை. ஆக தலைப்பும் கூட நன்றாக இருக்கிறது. மனிதர்கள் காலன் மீது எப்படி வெற்றி அடைய முடியும்? இவை அனைத்தும் ஞானத்தின் விஷயங்கள் ஆகும். பாரதம் அமர உலகமாக இருந்தது. அப்போது எவ்வளவு நீண்ட ஆயுளை உடையதாக இருந்தது. பாம்பின் உதாரணம் கூட சத்யுகத்திற்கானதாகும். ஒரு தோலை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. இதற்குதான் எல்லையற்ற வைராகியம் என்று சொல்லப்படுகிறது. முழு உலகமும் விநாசமாக போகிறது என்பதை தெரிந்துள்ளீர்கள். இந்த பழைய சரீரத்தை விட வேண்டும். இது 84 பிறவிகளின் பழைய சரீரம் ஆகும். அமர உலகத்தில் அப்படி நடப்பது இல்லை. இப்போது சரீரம் பெரியதாகிவிட்டது, இற்று போய்விட்டது. இதை விட்டுவிட்டு புதியதை எடுப்போம் என்று அங்கே புரிந்து கொள்கிறார்கள். பிறகு காட்சியும் கிடைக்கிறது. புரிந்து கொள்வதை தான் காட்சி என்று சொல்லப்படுகிறது. இப்போது நம்முடைய புதிய சரீரம் தயாராகி இருக்கிறது. பழையதை இப்போது விட வேண்டும். அங்கேயும் அப்படி தான் நடக்கிறது. அதைதான் அமர உலகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே காலன் வருவது இல்லை. அவர்களாகவே சமயப்படி சரீரத்தை விட்டுவிடுகிறார்கள். ஆமையின் உதாரணம் கூட இப்போதைக்கு உண்டானதாகும். காரியம் செய்த பிறகு உள்நோக்கு தன்மை உடையதாக ஆகிவிடுகிறது. இந்த சமயத்தின் உதாரணத்தை பக்தி மார்க்கத்தில் காப்பியடிக்கிறார்கள். ஆனால் சொல்லில் மட்டுமே உள்ளது. எதையும் புரிந்து கொள்வது இல்லை. ராக்கி பண்டிகை, தசரா, தீபாவளி, ஹோலி போன்ற அனைத்தும் இந்த சமயத்தினுடையது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அது பக்தி மார்க்கத்தில் நடக்கிறது. ஆக இந்த விஷயங்கள் சத்யுகத்தில் நடப்பது இல்லை. இது போன்ற தலைப்புகளை எழுதுங்கள். மனிதர்கள் எப்படி காலன் மீது வெற்றி அடைய முடியும்?
மரண உலகத்திலிருந்து அமர உலகத்திற்கு எப்படி செல்வது, இப்படிப்பட்ட விஷயங்களின் மீது புரிய வைப்பதற்கு முதலில் எழுத வேண்டும். இன்றைக்கு இந்த நாடகம் என நாடகத்தின் கதையை எழுதுகிறார்கள். இன்றைக்கு இந்த தலைப்பில் புரிய வைக்கப்படும் என்று உங்களிடமும் கருத்துகளின் அட்டவணை இருக்க வேண்டும். ராவண ராஜ்யத்திலிருந்து தெய்வீக ராஜ்யத்திற்கு எப்படி செல்லலாம், புரிய வைப்பது என்னவோ ஒரு விஷயம்தான். ஆனால் விதவிதமான தலைப்புகளில் கேட்கும் போது எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி எப்படி கிடைக்கிறது என்ற மகிழ்ச்சி ஏற்படும். இன்றைக்கு 125வது யாகம் படைத்தார், அதில் இவையெல்லாம் சொல்லுவார் என்று எப்படி சந்நியாசிகளினுடைய நாளேடுகளில் வருகிறது. இங்கே பாபா கூறுகிறார், நான் ஒரு முறைதான் யாகத்தை படைக்கின்றேன், அதில் முழு பழைய உலகமும் அர்ப்பணமாகிவிடுகிறது. அவர்கள் அதிகமாக யாகங்களை படைக்கிறார்கள், ஊர்வலம் போகிறார்கள். இந்த ருத்ரன் சிவபாபாவினுடையது ஒரு யஜ்யமே ஆகும். இதில் முழு பழைய உலகமும் அர்ப்பணமாகி விடுகிறது. புதிய உலகம் உருவாகிறது மற்றும் நீங்கள் சென்று தேவதைகளாக ஆகிவிடுகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இதை பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். படைப்பவர் தந்தைதான் வந்து தன்னுடைய மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் ஞானம் முழுவதையும் கொடுக்கிறார். ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். சத்யுகத்தில் தூய்மையான தேவதைகள் இருக்கிறார்கள், அவர்கள் ராஜ்யமும் செய்கிறார்கள். அதற்கு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தலைப்பையும் வைக்கலாம். ஆதி சனாதன சத்யுக தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, உலகத்தில் அமைதி எப்படி உருவாகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பரமபிதா பரமாத்மாவை தவிர உலகத்தில் அமைதியை உருவாக்குவதற்கான வழியை வேறு யாரும் கொடுக்க முடியாது. வழி சொல்பவர்களுக்கு பரிசும் கிடைக்கிறது. உலகத்தில் அமைதியை உருவாக்குவதற்கான பரிசை கொடுப்பது யார்? இது கூட ஒரு தலைப்பு. இப்படியெல்லாம் சிந்தனை செய்து தலைப்பை உருவாக்க வேண்டும். அனைத்து இடங்களிலும் ஒரே தலைப்பு இருக்க வேண்டும். அனைவருடைய தொடர்பும் இருக்கும்படியான ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட லிஸ்டை உருவாக்கி முதலில் சமிஞ்சை கொடுத்து விட வேண்டும். பிறகு செய்தி தில்லிக்கு வர வேண்டும். எல்லா இடங்களிலும் இப்படி சொற்பொழிவு நடந்தது என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும். இதற்குதான் ஒற்றுமை என்று சொல்லப்படுகிறது. முழு உலகத்திலும் ஒற்றுமை இல்லை. சிங்கமும் பசுவும் ஒன்றாக நீர் அருந்தும் என்பது ராமராஜ்யத்தின் புகழ். திரேதா யுகத்தில் அப்படி புகழ் பாடப்பட்டுள்ளது என்றால் சத்யுகத்தில் ஏன் இருக்காது? மற்ற சாஸ்திரங்களில் அநேக கதைகளை எழுதிவிட்டார்கள். நீங்கள் பாபாவிடமிருந்து ஒரு கதைதான் கேட்கின்றீர்கள். உலகத்தில் அதிகமான கதைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரை என்னவெல்லாம் சாஸ்திரங்கள் போன்றவை நடக்கிறதோ அவையெல்லாம் அங்கே நடப்பது இல்லை. பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் அனைத்தும் முடிந்து போய் விடுகிறது. இங்கே நீங்கள் என்னவெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவை அனைத்தும் கெட்டவைகளாகும். அவற்றை பார்த்தாலும் பார்க்காதீர்கள், கேட்டாலும் கேட்காதீர்கள். இப்போது பாபா எதை புரிய வைக்கிறாரோ அதையே புத்தியில் வையுங்கள். சங்கமயுக பிராமணர்களாகிய நாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள், தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்கள். இந்த சமயத்தில் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவோம். மரம் மெதுமெதுவாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு சகஜமான விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் எனும் போது கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால்
ஏனென்றால் அந்த தந்தை சொர்க்கத்தை உருவாக்குகிறார். கோடிக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்வதன் காரணத்தால் எந்த விஷயமும் நினைவில் இருப்பது இல்லை. பாபா வந்து நினைவூட்டுகிறார். இது 5000 ஆண்டுகளின் விஷயமாகும். நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், இப்போது மீண்டும் உங்களை தேவதைகளாக மாற்றுகிறார். நேரடியாக கேட்பதன் மூலம் எவ்வளவு மகிழ்ச்சி மற்றும் புத்துணர்வு வந்து விடுகிறது. குழந்தைகள் யார் கூர்மையானவர்களோ புத்திசாலிகளோ அவர்களுடைய புத்தியில் நாம் பாபாவிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தியை எடுக்க வேண்டும் என்பது வருகிறது. பாபா புதிய உலகத்தை படைக்கிறார் என்றால் கண்டிப்பாக நாமும் புதிய உலகத்தில் இருக்க வேண்டும். அனைவரும் ஒரு பாபாவின் குழந்தைகள் ஆவோம். அனைவருடைய தர்மமும் அனைவரும் இருக்கக்கூடிய இடம், வருவது செல்வது அனைத்தும் விதவிதமானதாக இருக்கிறது. மூலவதனத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதும் புத்தியில் இருக்கிறது. மூலவதனத்தில் மரம் இருக்கிறது, சூக்ஷ்ம வதனத்தில் மரத்தை காட்ட முடியாது. அங்கே எதையெல்லாம் காட்டுகிறார்களோ அவை அனைத்தும் காட்சியின் விஷயங்கள். இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. பிறகு சூக்ஷ்ம வதனத்திற்கும் செல்கிறார்கள். அங்கே அசைவு இருக்கிறது. இடையில் பேசாத படத்தின் நாடகங்களையும் உருவாக்கினார்கள். பிறகு பேசும் படமாகியது. அமைதியான நாடகம் உருவாக முடியாது. நாம் எப்படி அமைதியில் இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். எப்படி அங்கே ஆத்மாக்களின் மரம் இருக்கிறதோ அதுபோல இங்கே மனிதர்களினுடையது இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை புத்தியில் வைத்து நீங்கள் சொற்பொழிவு ஆற்றலாம். இருந்தாலும் படிப்பில் கொஞ்சம் நேரம் பிடிக்கிறது. இதை கூட புரிந்து கொள்ளலாம். ஆனால் நினைவு யாத்திரையின் மூலம்தான் தாரணை மற்றும் மகிழ்ச்சி ஏற்படும். இப்போது நீங்கள் யதார்த்தமான முறையில் யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அனைவரையும் சகோதர சகோதரர்கள் என்று பாருங்கள் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மாவின் சிம்மாசனம் புருவ மத்தியாகும். ஆகையால் தான் பாக்யசாலி ரதம் பாபாவின் சிம்மாசனமும் புகழ் பெற்றது. மற்றவர்களுக்கு புரிய வைத்தாலும் நாம் சகோதரர்களுக்கு புரிய வைக்கிறோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த பார்வை இருக்க வேண்டும். இதில்தான் மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது. உழைப்பின் மூலம்தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. பாபாவும் அப்படிதான் பார்ப்பார். பாபாவின் பார்வை புருவ மத்தியின் மீது செல்லும். ஆத்மா சிறிய புள்ளியாகும். அதுதான் கேட்கவும் செய்கிறது. நீங்கள் பாபாவை கூட புருவங்களுக்கு மத்தியில் பாருங்கள். பாபாவும் அங்கேதான் இருக்கிறார் என்றால் பிரம்மாவின் ஆத்மாவும் இங்கே இருக்கிறார். புத்தியில் இப்படி இருப்பதன் மூலம் நீங்களும் ஞானக்கடலின் குழந்தைகள் ஞானக்கடலாக ஆகிறீர்கள். உங்களுக்கு மிகவும் சகஜமாகும். இல்லற காரியங்களில் இருப்பவர்களுக்கு இந்த நிலை கொஞ்சம் கடினமானது. கேட்டு பிறகு வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். அங்கே இருக்கும் சூழ்நிலையே வேறு ஆகும். இங்கே சகஜமாகும். பாபா அதிகமான யுக்திகளை கூறுகிறார். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். இவரும் சகோதரரே ஆவார். இந்த பார்வையின் மூலம் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஷரீரம் கூட மறந்து விடுகிறது. பாபா மட்டும்தான் நினைவில் இருக்கிறது. இதில் உழைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால்தான் மதிப்புடன் தேர்ச்சி பெற முடியும். இப்படிப்பட்ட நிலையில் குறைந்த எண்ணிக்கையில் ஒரு சிலரே இருக்கிறார்கள். அவர்கள்தான் உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறார்கள். 8 ரத்தினங்களின் மாலை இருக்கிறது அல்லவா? எனவே முயற்சி செய்ய வேண்டும். உயர்ந்த பதவியை அடையக்கூடியவர்கள் எப்படியாவது கண்டிப்பாக
முயற்சி செய்வார்கள். இதில் வேறு எந்த விஷயங்களும் வருவது இல்லை. சகோதர சகோதர பார்வை அன்பு மற்றும் சம்பந்தமாகி விடுகிறது. அந்த பார்வை நின்று விடுகிறது. ஆகையால் தான் பாபா கூறுகிறார், உங்களுக்கு மிகவும் ஆழமான விஷயங்களை கூறுகிறேன். இதில் பயிற்சி செய்வது உழைக்கும் வேலையாகும். எங்கேயும் கூட அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாதான் கேட்கிறது. கேட்கக்கூடிய ஆத்மாவை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று மனிதர்கள் சொல்லிவிட்டார்கள். பிறகு என்ன, ஷரீரம் கேட்கிறதா? இது தவறாகும். பாபா உங்களுக்கு ஆழமான விஷயங்களை கூறுகிறார். குழந்தைகள்தான் உழைக்க வேண்டும். யார் கல்பத்திற்கு முன்பு ஆகியிருந்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக உழைக்கிறார்கள். நான் இப்படி கேட்கிறேன், சொல்கிறேன் என்று தங்களுடைய அனுபவத்தையும் சொல்வார்கள். பழக்கமாகிவிட்டது. மன்மனாபவ என்று ஆத்மாவிற்கு தான் சொல்லப்படுகிறது. பிறகு அவர் மற்றவருக்கும் அவர் பிறருக்கும் மன்மனாபவ என்று சொல்கிறார். அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள். இது மறைமுகமான உழைப்பாகும். எப்படி படிப்பதற்கு தனிமையில் மரத்தடியில் அமர்ந்து படிக்கிறார்கள், அது ஸ்தூல விஷயம். இது பயிற்சி செய்ய வேண்டிய விஷயம். நாளுக்கு நாள் உங்களுடைய இந்த பயிற்சி அதிகரித்து கொண்டே செல்லும். நீங்கள் புதிய புதிய விஷயங்களை கேட்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் எதை இப்போது கேட்கிறீர்களோ அதை பிறகு புதியவர்கள் வந்து கேட்பார்கள். நாங்கள் காலம் தாழ்த்தி வந்துள்ளோம் என்று சிலர் கூறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் முதல் தரமான ஆழமான விஷயங்களை கேட்கிறீர்கள். முயற்சி செய்வதன் மூலம்தான் உயர்ந்த பதவி தானாகவே கிடைக்கிறது. இன்னும் நல்லதே நடக்கும். மாயை கடைசி வரை விடுவது இல்லை. நீங்கள் வெற்றி அடையும் வரை மாயையின் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். பிறகு நீங்கள் சென்று விடுவீர்கள். யார் எந்த அளவிற்கு நினைவு செய்வார்களோ அந்த அளவிற்கு நாம் பாபாவிற்கு அருகில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வார்கள். ஷரீரத்தை விட்டு விடுகிறார்கள். அப்படி பிரம்மத்தில் ஐக்கியமாவதற்கு லட்சியம் வைக்கக்கூடியவர்கள் ஷரீரத்தை விடும்போது ஆழ்ந்த அமைதி பாபா பார்த்திருக்கிறார். மற்றபடி யாரும் மோட்சத்தை அடைவதும் இல்லை, திரும்பியும் செல்வது இல்லை. நாடகத்தில் அனைத்து நடிகர்களும் வேண்டும் அல்லவா? கடைசியில் அனைவரும் வந்து விடுகிறார்கள். எப்போது ஒருவரும் இல்லையோ அப்போது திரும்பி செல்வோம். இருக்கின்ற மனிதர்கள் அனைவரும் சென்று விடுவார்கள். மீதம் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அனைவரையும் வழியனுப்பி வைத்தோம் என்று சொல்வார்கள். இந்த சமயத்தில் சத்யுகம் உருவாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். அனைவரையும் நாங்கள் வழியனுப்பிவிட்டு பிறகு நம்முடைய ராஜ்யத்திற்கு சென்று விடுவோம். அந்த மக்கள் அதிகபட்சம் 40-50 பேரை வழி அனுப்புவார்கள். நீங்கள் எவ்வளவு பேரை வழி அனுப்புவீர்கள்? ஆத்மாக்கள் அனைத்தும் கொசு கூட்டத்தை போல சாந்தி தாமத்திற்கு சென்றுவிடும். நீங்கள் தங்களோடு அழைத்து சென்று பிறகு அனைவரையும் அனுப்பி வைக்க வந்துள்ளீர்கள். உங்களுடைய விஷயங்கள் அதிசயமானவை. இவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் செல்வார்கள். அவர்களை வழி அனுப்புவீர்கள். அனைவரும் திரும்பி மூலவத்தனம் சென்று விடுவார்கள். இதையும் உங்களுடைய புத்திதான் வேலை செய்கிறது. மெது மெதுவாக மரம் வளர்ந்து விடும். பிறகு மனித மாலை ருத்ர மாலையாக ஆகிவிடும். ருத்ர மாலை மனித மாலையாக எப்படி ஆகிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. உங்களில் கூட யார் பரந்த புத்தியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். நினைவு செய்வதற்காக பாபா
அநேக விதங்களில் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நாம் ருத்ர மாலையில் சென்று பிறகு மனித மாலையில் வருவோம். பிறகு வரிசைப்படியாக வந்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு பெரிய ருத்ர மாலை உருவாகிறது. இந்த ஞானத்தை யாரும் தெரிந்து இருக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து இந்த ஞானத்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை. சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள்தான் தெரிந்துள்ளீர்கள். இந்த சங்கம யுகத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் முழு ஞானமும் புத்தியில் வந்துவிடும். நீங்கள் கலங்கரை விளக்கு ஆவீர்கள். அனைவரையும் சேர வேண்டிய இடத்தில் சேர்க்கக்கூடியவர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நல்ல கலங்கரை விளக்காக ஆகின்றீர்கள். உங்களின் மூலம் அமல்படுத்தப்படாத விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் மருத்துவராகவும் இருக்கிறீர்கள், தங்க வெள்ளி வியாபாரியாகவும் இருக்கிறீர்கள், வண்ணானாகவும் இருக்கிறீர்கள். அனைத்து விசேஷ தன்மைகளும் உங்களிடம் வந்து விடுகிறது. உங்களுக்கு புகழ் ஏற்படுகிறது. ஆனால் வரிசைப்படியான முயற்சி. எப்படி எப்படி காரியம் செய்கிறீர்களோ அப்படி புகழ் ஏற்படுகிறது. பாபா கட்டளை கொடுக்கிறார். அதை பற்றி சிந்தனை செய்வது, மாநாடுகள் நடத்துவது உங்களுடைய காரியமாகும். பாபா ஒன்றும் தடை செய்வது இல்லை. நல்லது அதிகமாக சொல்வதன் மூலம் என்ன பலன்? பாபா கூறுகிறார், மன்மனாபவ. பாபா உங்களுக்கு எவ்வளவு மனதை குளிர வைக்கும் விஷயங்களை கொடுக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எப்போதும் சங்கமயுக பிராமணர்களாகிய நாம் தேவதைகளை விடவும் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் இப்போது நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறோம். நாம் ஞானக்கடலின் குழந்தைகளாக இருக்கிறோம் என்ற போதை இருக்க வேண்டும். அனைத்து விசேஷ தன்மைகளும் இந்த சமயத்தில் நம்மிடம் நிரம்பிக் கொண்டு இருக்கிறது. இரண்டாவது, பாபா என்ன புரிய வைக்கிறாரோ அதைதான் புத்தியில் வைக்க வேண்டும். மற்ற எதையும் கேட்டாலும் கேட்காதீர்கள், பார்த்தாலும் பார்க்காதீர்கள். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். வரதானம். ஈஸ்வரிய சேவை மூலமாக பலவிதமான பலன்களை பெறக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆவீர்களாக சேவை செய்யுங்கள். பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது. ஆன்மீக ஞானத்தை தருவதுதான் ஆன்மீக சேவையாகும். யார் இந்த சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு அத்தீந்திரிய சுகத்தின், சக்தியின், மகிழ்ச்சியின் பல வகையான பலன்கள் கிடைக்கும். பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் மட்டும்தான் இதன் அனைத்திற்கும் அதிகாரி ஆவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய வேலை ஆன்மீக படிப்பை படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். இதனால் ஈஸ்வரனிற்கு சொந்தமாகவும். எனவே ஆன்மீக சேவை செய்யும் பொழுது ஆன்மீக பலனிற்கு அதிகாரி ஆவோம் என்ற இந்த போதையில் இருக்க வேண்டும். ஸ்லோகன். பாபாவின் கூடவே இருந்து காரியம் செய்யுங்கள். அப்பொழுது ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்கள். ஓம் சாந்தி.